அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி அம்மா என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா, கறிப்பலாக்காய் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இது வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த குழம்பு வைக்கலன்னு ரொம்ப நாளாக ஆசை. கறிப்பலா கிடைக்காதனால கிடைச்சது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம்ப்பா. தோல் சீவும்போது ஹார்டாவெலாம் இல்லை, நல்லா பஞ்சாட்டம் இருந்தது. உங்களுக்கு அருவாமனையில் அறுத்துக்கலாம், நான் கத்தியில் சீவினேன். இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம். நல்ல பிஞ்சு கறிப்பலா, இது வந்து குழம்புக்கு பக்குவமான தருணம். இந்த மாதிரி பீஸுகளாக நம்ம அறுத்துக்கிட்டோம். இது சாப்பிட்றதுக்குமே நம்ம இந்த குச்சி வள்ளிக்கிழங்கு டேஸ்ட்டில் இனிப்பாக நல்லா இருந்தது. அறுக்கும்போதே 2-3 பீஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த காயை போட்டு லேசாக வறுத்துக்கலாம்ப்பா. நான் வந்து இந்த காய் அறுத்ததுக்கப்புறம் நல்லா அரிசி களைஞ்ச தண்ணீரில் கழுவி உணர்த்தி வச்சுருந்தேன். கருப்பாவெலாம் ஆகாது, பலாக்காய் வந்து கருப்பாவெலாம் ஆகாது, நல்லா அதே கலரில் தான் இருக்கும். எண்ணெயிலே நல்லா வணக்கலாம்ப்பா. லைட்டாக மெரூன் கலர், அந்த ஓரத்துலலாம் வந்து லைட்டாக மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்தி வேறு பிளேட்டுக்கு வந்து நம்ம இதை மாற்றி வைக்கணும். குழம்பு கூட்டி வைக்கும்போது மட்டும் இதை போட்டால் போதும். அதனால் லேசாக மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தை வச்சு லைட்டாக பாருங்களேன், அது லைட்டாக அந்த மெரூன் கலர் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதே பாத்திரத்தை மறுபடியும் வச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அரைப்பு ரெடி பண்ணிடலாமா. அரைக்கிறது என்னென்ன அப்படின்னா, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இதுதான் வந்து குழம்புக்கு அரைக்கிற பொருள் என்னென்னங்கிறது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 துண்டு 3 துண்டு இஞ்சி, சின்ன சின்ன துண்டு தான் இஞ்சி சேர்த்திருக்கேன் நான். இப்போது இதுதான் வந்து அரைக்கிற பொருள் மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். கறி குழம்பா இல்லை கறிப்பலா குழம்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்தளவு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்களேன், தக்காளி 2 சேர்த்திக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி. நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய் அதோடு சேர்த்தி மறுபடியும் வறுத்துக்கலாம்ப்பா. ஒரு 2 நிமிஷம் போகட்டும். சிம்லேயே நல்லா வணக்குங்க. தக்காளி நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதோடு வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். பாருங்களேன், தேங்காய் பூவும் சேர்த்து நம்ம குழம்புக்கு நம்மளாம் வணக்கும்போது குழம்போட சுவையும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்களேன், ஒரு திருப்பி எடுத்து வச்சு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம வந்து இந்த கலவையை நல்லா அரைக்கணும், பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். அதனால் சுத்தமாக நல்லா காற்றடிக்கிற பக்கம் வச்சு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜார், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்ப்பா. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம அதோடு சேர்ந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்ந்து கழுவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 2 ஸ்பூன் கறி மசால், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியம் ஸ்பூன் இது, 2 ஸ்பூன் மல்லித்தூள் பார்த்துக்கோங்க அந்த ஸ்பூனோட அளவை. இது வந்து ஒரு 10 பேருக்கு ஆகிற மாதிரி வரும் குழம்பு. நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். எது வச்சாலும் பக்கத்து வீடு, அண்டை வீடு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க டேஸ்ட் பார்க்கணும். அது மாதிரி வைப்பேன். அதனால் கொஞ்சம் எப்போவுமே சேர்த்தி வைப்பேன். மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு கொடுக்க போகிற இப்போ குழம்புக்காக வேண்டி கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு பொரிஞ்சோன்னா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு சொன்னால் நம்ம அந்த தாளிப்பு கலவை, அரைச்சி வச்ச கலவை, அந்த மிளகாத்தூள் போட்ட கலவையை உள்ளே சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம அந்த காயையும் போட்டு இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். காய் வந்து முதலே நல்லா வெந்திருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம்
குழம்பு வெந்தாலே அருமையான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் கறிப்பலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே இப்போவே சாப்பாடு போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு சப்பாத்தி சுட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கூட அருமையான சத்தானதும் கூட இந்த கறிப்பலா குழம்பு. பார்த்திங்களா எப்படி ஒரு கலரு எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த குழம்பு பார்த்துட்டே எல்லா வேலையும் இருக்குது. இன்னும் பாத்திரம் தேய்க்கணும், இருந்தாலும் ஒரு வா சாப்பிட்டுட்டு சேர்க்கலாம். குழம்பு இவ்வளோ ஒரு அருமையான குழம்பு வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஒரு 2 கரண்டி குழம்பு போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு. அது அப்படியே எண்ணெய் மிதக்கிற குழம்பு எடுத்து 2 கரண்டி ஊற்றினா பார்த்தாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அருமை. இந்த மாதிரி ஒரு குழம்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ யாருமே அதிகமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னால் முடிஞ்ச டிஷ் அதிகமாக போடுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குழம்பு அருமையாக இருந்தது. காரம், உப்பு எல்லாமே அளவோடு நல்ல சூப்பராக இருந்தது. இன்னொரு குழம்போட பாய்.